பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைய நாளினுடைய சிந்தனைக்காக உபாகம் 32ஆம் அதிகாரம் 18வது வசனம். உன்னை ஜனிப்பித்த கன்மலையை நீ நினையாமல் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். அன்பு இறை மக்களே, ஆண்டவராகிய கடவுள் தம்முடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் மக்களை அதற்கு விரோதமாக எத்தனை நாட்கள், எத்தனை நிமிஷங்கள், எத்தனை நேரங்கள் அவர்கள் நடந்து போனார்கள் என்பதை அறிந்தவராயிருந்தும் அவர்கள் மீது மனதுருகி, பெற்ற தாய் தன் பாலகனை மறப்பாளோ என்ற இஸ்ரவேலின் கடவுளுடைய அந்த வாக்கின்படி தன்னுடைய பிள்ளைகளை மீண்டும் மனம் திரும்பி அவர்களை விளைச்சலின் பலனை உண்ணும்படி பசும் தயிரையும் ஆட்டு கொழுப்பையும் நினத்தையும் உண்ணும்படி அவர்களுக்கு நல்ல ஆற்றலையும் பலத்தையும் கொடுத்து ஆண்டவர் இன்றைக்கு அவர்களை எச்சரிக்கும் வண்ணமாக சொல்கிறார். நீ உன்னை பெற்ற தேவனை நீ மறந்தாய். உன்னை பெற்ற தேவனை இன்றைக்கு உலகத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் இணைந்து வருகின்ற உயிர் குழந்தை பிறப்பு என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் இங்கே மாறாக கர்த்தர் நம்மை பெற்றெடுத்தவராக இருக்கிறார். ஒரு தாயினும் மேலாக ஒரு அன்புடையவராக இருக்கிறார். பெற்ற தாய் தன் பாலகனை மறப்பாளோ? ஆகவே தான் அநேக இடங்களில் சொல்கிறார் திருமறையில், ஒரு தாயின் உருவகத்தை தாய் மறந்தாலும் நான் மறப்பேன், ஒரு தாய் சுமப்பதைப் போல உங்களை சுமப்பேன், தாய் துடைக்கின்ற கண்ணீரைப் போல உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கும் கூட உன்னை பெற்ற கண்மலையை மறந்தவர்களாக நாம் இந்த உலகத்தினுடைய உல்லாசத்திலும் சிற்றின்பத்திலும் பொறாமைகளிலும் பேய்களிலும் நம்முடைய மாறுபாடான வாழ்விலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை கர்த்தர் இன்றைக்கு நினைக்கும்படி அழைக்கின்றார். உன்னை பெற்ற கர்த்தரை நீ மறந்தாய். இன்றைக்கு என்னை பெற்றவர் பெற்றோர் என்று சொல்லி, என்னை பெற்றவர் என்னை உருவாக்கினது என்னுடைய பணம் என்று சொல்லி, என்னை உண்டாக்கினது என்னுடைய ஜனம், என்னுடைய ஜாதி என்று சொல்லுகிற நம்முடைய அந்த அசட்டுத்தனமான கர்த்தரை மறந்த அந்த பொல்லாத வாழ்க்கைக்கு இன்றைக்கு எச்சரிக்கிறார். கர்த்தனை நீ மறந்து போனாய், உன்னை பெற்றவரை. கர்த்தர் நம்மையெல்லாம் பெற்றவராக இருக்கிறார். படைப்பின் வழியாக, மனுமக்கள் வழியாக, மனிதன் மூலமாக கடவுள் நம்மை பெற்றவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்மை பெற்ற கடவுளை நாம் மறப்போம். நாம் அறிந்திருக்கிற நம்முடைய பெற்றோரை நாம் மறந்தோம் என்று சொன்னால் நம்முடைய கடவுளை நாம் மறக்கிறோம் என்று அர்த்தம். ஆகவே தான் அன்பு இறை மக்களே, ஆண்டவராகிய கடவுள் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், பெற்ற கடவுளை நீ மறந்து போகாதே. இன்றைக்கு நாம் மறந்து போன அந்த வாழ்க்கை, இழந்து போன அந்த சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம், அந்த ஆரோக்கியம் எல்லாவற்றையும் கடவுள் மீண்டும் நமக்கு கொடுக்க இன்றைக்கு எச்சரிக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டு மனம் திரும்புகிற, இதை கேட்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளை மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வரும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, இரக்கமும் கிருபை நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த நல்ல நாளிலும் உடைய வருகை நாட்களை காண இருக்கிற நாங்கள், நீர் எங்களை பெற்றவராக இருந்து எங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு விரோதமாக சென்ற காரியங்களில் இருந்து எங்களை விடுதலையாக்கி பாதுகாத்தருளும். இறைமகனும் மீட்பரும் இரட்சகருமாய் இயேசுவின் பொற்பாதம் அணிந்து வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் கூட இருந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கர்த்தனை நீ மறந்தாய், அவர் கற்பனையை துறந்தாய், பக்தியின்றி திரிந்தாய், பொல்லா பாவ வழி திரிந்தாய், புத்தி கெட்ட ஆட்டுக்குட்டியே ஓடிவா, உத்தமமிப்பனார் கத்தி அழைக்கிறார், குணப்படு பாவி.